கிருஷ்ணன் வசீகரமான முகத்தை கண்டால் அவரை தன்னிடமே வைத்துக்கொள்ள வேண்டுமென்று அனைவருக்கும் தோன்றும். கிருஷ்ணருக்கு மனைவியாக ருக்மணி, சத்யபாமா இவர்கள் இருந்தார்கள். ருக்மணி மிகவும் பொறுமை வாய்ந்தவள். கிருஷ்ணனின் முதல் மனைவியான ருக்மணிக்கு தன் அரசி என்ற கர்வம் துளி கூட இல்லை. இதில் சத்யபாமா தோற்றத்தில் மிக அழகாக காணப்படுபவள். இவள் மன்னன் சந்திரஜித் மகளும் கூட. அரச பரம்பரையை சேர்ந்தவள் என்பதால் இவளுக்கு கௌரவமும் கொஞ்சம் அதிகம்தான். அந்த கிருஷ்ணனை எப்போதும் தன்னிடமே வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சத்யபாமாவின் எண்ணம். ஆனால் ருக்மணிக்கு தன் கணவர் அருகில் இல்லை என்றாலும் உண்மையான அன்புடன் மனசார அந்த கிருஷ்ணனை நினைத்து கொண்டே இருப்பாள். ஒரு நாள் நாரதர் துவாரைக்கு வருகை தந்தார். நாரதர் வருகின்றார் என்றாலே ஏதோ ஒரு குட்டி கலகம் செய்யப் போகிறாள் என்பதுதான் அர்த்தம். ஆனால் அவரது கலகம் நன்மையில் போய் முடியும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. மெதுவாக உள்ளே நுழைந்த நாரத முனி சத்யபாமாவை நோக்கி சென்றார். சத்யபாமாவை பார்த்து, எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. கிருஷ்ணரை அதிகமாக நேசிப்பது ருக்மணியா அல்லது சத்யபாமாவா? இந்த குழப்பமானது எனக்கு மட்டும் இல்லை, துவராகியில் உள்ள ஊர் மக்கள் அனைவருக்கும் இந்த சந்தேகத்தோடு தான் இருக்கின்றார்கள் என்று கூறி குழப்பத்தினை ஏற்படுத்திவிட்டார். கர்வம் கொண்ட சத்யபாமா இதை சுலபமாக விட்டுவிடுவாளா? கிருஷ்ணரை அதிகமாக நேசிப்பது இந்த சத்யபாமா தான் என்பதை நிரூபிக்கவும், கடைசி வரை என் கணவருடன் என்னுடன் மட்டும்தான் இருக்கவும், கிருஷ்ணரின் மனதில் நாம் மட்டும்தான் இடம் பிடிக்கவும் என்ன செய்யலாம் என்ற ஆலோசனை நாரத முனியிடமே கேட்டாள் சத்யபாமா. நாரத முனிவர் சத்யபாமாவிற்கு ஒரு ஆலோசனை கூறினார். நாரதனின் ஆலோசனைப்படி சத்யபாமாவும் நாரதரும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். ஆனால் இந்த நாடகத்தில் மாட்டிக்கொள்வது போவது நான் தான் என்பதை சத்யபாமாவால் அப்போது உணர முடியவில்லை. கிருஷ்ணரை வைத்து நாரத முனியும் சத்யபாமா ஒரு சடங்கினை நடத்தி அந்த சடங்கின இறுதியில் கிருஷ்ணரை நாரதருக்கு தானமாக கொடுத்துவிட்டு பின்பு தானமாக கொடுத்தது எண்ணி வருந்திய சத்யபாமா தன்னிடம் உள்ள செல்வங்களையெல்லாம் கிருஷ்ணருக்கு நிகராக நாரதிடம் கொடுத்து கிருஷ்ணரை திருப்ப மீட்பது போல் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். நாடகமும் அரங்கேறியது. ஆனால் கிருஷ்ணருக்கு நிகரான எடை கொண்ட தங்கமானது இந்த உலகத்தில் உண்டா? ஆனால் இதை உணராத சத்யபாமா தன்னிடம் உள்ள நகைகள் அனைத்தையும் கொண்டு வந்து கிருஷ்ணன் அமைந்திருந்த தராசுக்கு எதிர்பக்கத்தில் வைத்தாள். சத்யபாமாவின் செல்வம் கிருஷ்ணரின் எடைக்கு ஈடாகுமா? இல்லை. கிருஷ்ணரின் தராசு தட்டு கீழ்ப்பக்கமாகவே தான் இருந்தது. சபையில் நின்று கொண்டிருந்த நாரதரோ கிருஷ்ணருக்கு இணையாக செல்வத்தை தரவில்லை என்றால் கிருஷ்ணரை தனக்கு அடிமையாக்கிக் கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். என்ன செய்வது என்று அறியாமல் தவித்து கொண்டிருந்த சத்யபாமா தன் ருக்மணி அக்காவிடம் சென்று உதவியை நாடினார். கிருஷ்ணரின் நாமத்தை மனசார நினைத்து கொண்டிருக்கும் ருக்மணி கிருஷ்ணருக்கு நிகராக வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகளை எல்லாம் எடுத்துவிட்டு ஒரே ஒரு துளசி இலையை மட்டும் தராசின் மறுபக்கத்தில் வைத்தாள். தராசு முன் தானாக துளசி இலையின் பக்கம் சாய்ந்து விட்டது. உண்மையான பக்தியுடன் பாசத்தோடும் வைத்த அந்த ஒரு இலையானது கிருஷ்ணரின் இலையை விட அதிகமாக இருந்தது. இதை பார்த்த சத்யபாமா தன் தவறை உணர்ந்தாள். இதிலிருந்து என்ன புரிகிறது? சத்யபாமா கிருஷ்ணனுக்காக கொடுத்த அவ்வளவு நகையிலும் அன்பு பாசம் இல்லை, வெறும் வரட்டு கௌரவம் மட்டும்தான் இருந்தது. என்ன விலை கொடுத்தாவது கிருஷ்ணரை வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் சத்யபாமாவிற்கு இருந்தது. சத்யபாமாவின் எண்ணம் நிறைவேறவில்லை. ஆனால் ருக்மணி வைத்த அந்த துளசி இலைக்கு எவ்வளவு மதிப்பு என்று பாருங்கள். தன் கணவனை மீட்டெடுக்க வேண்டும் என்று உண்மையான பக்தியுடன் செயல்பட்ட ருக்மணிக்கு வெற்றி கிடைத்தது. அந்த கிருஷ்ணரை பரமாத்மா என்றும் உண்மையான பக்திக்கு மட்டுமே அடிபணிவார். அந்த இறைவனை நெருங்க காணிக்க முக்கியம் அல்ல, பக்தியே முக்கியம் என்பது உணர்ந்ததான் இந்த துலாபாரம் லீலை கிருஷ்ணனால் அரங்கேற்றப்பட்டது.